Okay, students, this is the second part of some of the organic reagents. Alcohols acid convert பண்ணணும்னா என்ன ஆட் பண்ணணும்? குரோமியம் ஆக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட்னு அசிடிக் மீடியம். இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோன்னா ஆல்கஹால்ஸை என்னவா மாற்றிடலாம்? ஆல்டிஹைட்ஸ் ஆசிட்ஸாக மாற்றலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு dehydrogenation of alcohols gives primary alcohols. Dehydrogenation of alcohols, primary alcohols into aldehyde. Okay, secondary alcohols ketone, tertiary alcohols alkene மாற்றணும். அப்படின்னா அதுலேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணாதான் அதை தான் சொல்கிறோம் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் என்னவா மாறும்? டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைடாக மாறும். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனாக மாறும். டெர்ஷரி ஆல்கஹால் அல்கீனாக மாறும். அதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? டீஹைட்ரஜனேஷன் பண்ண காப்பர். இந்த டெம்பரேச்சரும் வெரி இம்பார்ட்டன்ட். 573 கெல்வினில் காப்பரை ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணிங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் டீஹைட்ரஜனேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபீனாலில் மோனோநைட்ரேஷன், ஒரே ஒரு நைட்ரோ குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா வெறும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடே போதும். ட்ரைநைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால், ட்ரைநைட்ரிக் ஃபீனால். ஓகே, அந்த ட்ரைநைட்ரிக் ஃபீனாலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஎன்டி, ட்ரைநைட்ரோஃபீனால். அதுக்கு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ப்ரோமினேஷன், 3 ப்ரோமினை ஆட் பண்ணணும்னா ப்ரோமின் இன் வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஓகே, மோனோப்ரோமினேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு என்ன செய்கிறோம்? மோனோப்ரோமினேஷன் பண்ணணுன்னா என்ன செய்யணும் பாருங்கள். ஒரே ஒரு ப்ரோமினை ஃபீனாலில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா ப்ரோமின் கார்பன் டை சல்ஃபைடை எடுக்கணும். ஓகே, Br2CS2, ப்ரோமின் அண்ட் கார்பன் டை சல்ஃபைடு. ஃபீனாலை சாலிசிலிக் ஆசிடாக மாற்றுறோம். ஃபீனாலை, அதாவது ஃபீனாலும் ஒரு COOH ஆசிடும் இருந்துச்சுன்னா சாலிசிலிக் ஆசிட். அதுக்கு என்ன ஆட் பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஃபீனாலை சாலிசிலிக் ஆசிடாக மாற்ற சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஃபீனாலை சாலிசிலால்டிஹைடாக மாற்றணும் அப்படின்னா குளோரோஃபார்மும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணால் போதும். ஃபீனாலை பென்சீனாக மாற்றுறதுக்கு ஜிங்க் டஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். ஃபீனாலை பென்சோ குயினோனாக மாற்றணுன்னா பொட்டாசியம் சோடியம் டைக்ரோமேட் இன் சல்ஃபியூரிக் ஆசிட் அல்லது சோடியம் டைக்ரோமேட் இன் ஏர். ஸோ ஃபீனால் என்ன ஆயிரும்? பென்சோ குயினோன். மேலே டபுள் பாண்ட் ஓ, கீழே ஒரு டபுள் பாண்ட் ஓ, அதான் எனது பென்சோ குயினோன் ஃபீனால். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் சேர்த்தா மெத்தனால் கிடைக்கும், CH3OH. அதுக்கு என்ன செய்யணும்னா ஜிங்க் குரோமியம் ஆக்சைடு 200 to 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 573 to 673 கெல்வினில் ட்ரீட் பண்ணும்போது மெத்தனாலாக மாறிடுமா. சுக்ரோஸ் இன்ட்டு குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸ் இன்ட்டு ஃப்ரக்டோஸாக மாற்றணுன்னா இன்வெர்டேஸ் என்சைமை ஆட் பண்ணால் போதும். குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸை எத்தனாலாக மாற்றணுன்னா சைமேஸ் என்சைமை ஆட் பண்ணால் போதும். ஈத்தரை ஆல்கஹாலாவோ இல்லது அல்கைல் ஹேலைடாவோ மாற்றணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணால் போதும். ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றணுன்னா பெர்க்ளோரோ குரோமிக் ஆசிட், PCCயை ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஆசிட் குளோரைடை ஆல்டிஹைடாக மாற்றுறோம். ஸோ அதுக்கு பலேடியம் பேரியம் சல்ஃபேட் அல்லது ஹைட்ரஜன், பலேடியம் பேரியம் சல்ஃபேட் ஹைட்ரஜன் இதை ஆட் பண்ணால் போதும். சயனைடை ஆல்டிஹைடாக மாற்றணுன்னா டின் குளோரைடு HCl அல்லது H3O+ அயான். நெக்ஸ்ட்டு சயனைட்ஸை ஆல்டிஹைடாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? டின் குளோரைடு HCl ஹைட்ரோனியம் அயான் ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணால் போதும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஓகே, அலுமினியம் டைபால். ஓகே, டைபால் in the presence of H2O gives aluminum hydride, isobutyl aluminum hydride. Okay, isobutyl aluminum hydride வாட்டரோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணோன்னா சயனைடு ஆல்டிஹைடாக மாறிடும். ஈத்தர்ஸை ஆல்டிஹைடாக மாற்றணுன்னா டைபால் ஹைட்ரைட் இன்ட்டு
வாட்டரோட ப்ரெசன்ஸில். ஸோ ஈத்தர் என்னவாகுது? ஆல்டிஹைடாக மாறுது. டொலுவீனை ஆல்டிஹைடாக மாற்றணும்னா குரோமில் குளோரைடு வாட்டர் ப்ரெசன்ஸில் டொலுவின் ஆல்டிஹைடாக மாறும். டொலுவீனை பென்சால்டிஹைடாக மாற்றணும்னா குரோமியம் ஆக்சைடு அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட மாற்றினோன்னா டொலுவின் பென்சால்டிஹைடாக மாறும். குளோரினேஷன் ஆஃப் அல்கைல் குரூப் இன்ட்டு alkane. Chlorination on alkyl group of benzene or alkane. Alkane பென்சீனில் குளோரினேஷன் பண்ணுறது, பென்சீனில் இருக்க அல்கைல் குரூப்பில் குளோரினேஷன் பண்ணவோ அல்லது அல்கேனில் குளோரினேஷன் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுறோம்? குளோரின் HV சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணால் போதும். ஓகே, பென்சீனை பென்சால்டிஹைடாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணுறோம் பாருங்கள்? கார்பன் மோனாக்சைடு HCl அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. கார்பன் மோனாக்சைடு HCl அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. அடுத்தது ஆசிட் குளோரைடை கீட்டோன்ஸாக மாற்றணுன்னா என்ன யூஸ் பண்ணுறோம்? டைமெத்தில் கேட்மியம். ஓகே, நெக்ஸ்ட்டு சயனைட்ஸை கீட்டோனாக மாற்றணும் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜன் ஹைட்ரோனியம் அயான் ப்ரெசன்ஸில். கார்பனில் காம்பவுண்ட்ஸை சயனோஹைட்ரினாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பாருங்கள்? ஹைட்ரஜன் சயனைடை ஆட் பண்ணால் போதும். கார்பனில் காம்பவுண்ட்னா என்னது? கீட்டோன், ஆல்டிஹைடு. இது அடிஷன் டு ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். கீட்டோனில் ஒரு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா சோடியம் பைசல்ஃபேட் ஆட் பண்ணால் போதும். கார்பனில் காம்பவுண்ட்ஸை ஆக்சைவை மாற்றணும்னா வாட் இஸ் திஸ்? ஸோ கார்பனில் காம்பவுண்ட்ஸை ஹைட்ரஸோனாக மாற்றணும் அப்படின்னா என்னது? ஹைட்ரசீன்ஸ். ஓகே, ஹைட்ரசீன் NH2 என்னது? ஹைட்ரசீன்ஸை யூஸ் பண்ணுறோம். கார்பனில் காம்பவுண்ட்ஸை ஃபினைல் ஹைட்ரஸோனாக மாற்றணும்னா ஃபினைல் ஹைட்ரசீன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கார்பனில் காம்பவுண்ட்ஸை 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஸோனாக மாற்றணும் அப்படின்னா 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசீன் யூஸ் பண்ணுறோம். கார்பனில் காம்பவுண்ட்ஸை செமி கார்பசைடாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஸோ கார்பனில் காம்பவுண்ட்ஸை செமி கார்பசைடாக மாற்றணுன்னா மெத்தில் செமி கார்பசைடோட ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் அல்லது கீட்டோன்ஸை ஹெமி அசிட்டால் ஆர் அசிட்டாலாக மாற்றணும். ஹெமி அசிட்டால் ஆர் அசிட்டாலாக மாற்றணும்னா ஆல்கஹால் HClோட ட்ரீட் பண்ணுறோம். ஆல்டிஹைடு அல்லது கீட்டோனை எத்திலீன் கிளைக்காலாக மாற்றணும்னா எத்திலீன் கிளைக்கால் HCl ஆட் பண்ணால் போதும்.